லக்ஷ்மி வந்தாச்சு. powered by Joy Alucas, world's favorite jeweler. உன் நம்பிக்கையும் நீ மத்தவங்களுக்கு செஞ்ச புண்ணியமும் தான் உன் மாங்கல்யத்தை திருப்பி கொடுத்திருக்குமா. வாங்க, என்ன ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? உள்ள வாங்க. என்ன வெற்றி, வேற யார் ரூம்குள்ளேயே வந்து நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க? நம்ம ரூம் தாங்க. நீங்க ரொம்ப பயந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கீங்க. அதெல்லாம் எதுவும் இல்ல. கடவுளுக்கு நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கிற எண்ணம்லாம் இல்ல வெற்றி. ஆனா பிரிக்கிற மாதிரி நம்மள நிறைய சோதிச்சுட்டாரு. பாருங்களேன், நாம ஏன் முட்டுக்காட்டுக்கு போகணும்? நீங்க ஏன் தண்ணியில தவறி விழணும்? விழுந்த நீங்க ஏன் யார் கைக்குமே கிடைக்காம போகணும்? போனவரு நீங்க எத்தனை நாள் எங்க இருந்தீங்கன்னு கூட தெரியாம நாங்க எதுக்கு இருக்கணும்? அப்படி தெரியாம போன நீங்க மறுபடியும் எதுக்கு வரணும்? இது நம்ம மனசை சோதிக்க நடந்தது, நம்மள சோதிக்க இல்ல. கடவுள் முடிவு பண்ணிட்டு தான் இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தையும் ஆடி இருக்காரு. நம்ம மனசு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பு மாறுதான்னு பார்க்கதான் இவ்வளவு கஷ்டத்தையும் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். நான் கஷ்டத்தை அனுபவிக்க எனக்கு நினைவு கொடுத்தாரு. நீங்க கடைசியா வந்து சேரணுங்கிறதுக்காக உங்களை கோமால தள்ளி வழி தெரியாம வச்சுட்டு இருந்திருக்காரு. ஆனா முடிவு சுபம் தானே. 4 மாசத்து கதையை ஒரேடியா பேசிட்டு இருக்கேன். சரி, நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க. நான் கீழே போய் அக்காக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ரெடி அவங்க போங்க போங்க. ரெடி ஆயிட்டீங்களா? இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு எடுத்து வச்சேன். பார்த்தேன். இப்ப என்னமோ இது பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, அதான் போட்டேன். சரி, ஓகே. எதுவா இருந்தானே உங்க ட்ரெஸ் தானே. வாங்க கீழே போலாம். வாங்க. அப்பா வந்துட்டாங்க. வா லக்ஷ்மி. வாடா. கூட்டிட்டு வாங்க. போங்க தம்பி, போங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலியை கட்டிடுப்பா. எதுக்கு? என்னடா இப்படி கேக்குற? நீ தண்ணியில விழுந்து காணாம போனதும் நீ எங்களை விட்டு ஒரேடியா போயிட்டேன்னு நினைச்சோம். நாங்க லட்சுமியோட தாலியையும் இறக்கிட்டோம். லக்ஷ்மி முடியாதுன்னு எவ்வளவோ சொல்லியும் நாங்க யாருமே கேட்கல. செய்யக்கூடாத தப்ப நாங்க செஞ்சிட்டோம் வெற்றி. அதான் தாலிய கட்ட சொல்றோம். லக்ஷ்மிக்கு சந்தோஷமா இருக்குமான்னு எதுக்கும் எல்லாரும் ஒரு முறை கேட்டுக்கோங்க. இதுல கேட்டு சொல்றதுக்கு என்னடா இருக்கு? அவளோட சந்தோஷமே நீதான். நீ கட்டுற தாலிக்காக தான் அவ உயிரோடவே இருக்காப்பா. என்னடா வெற்றி, ஏன் இப்படி பிடிவாதம் பண்ணிட்டு இருக்க? அவ கழுத்துல தாலி கட்டு. உன் விளையாட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கடா. அப்பா, நான் விளையாடலப்பா. என்ன லக்ஷ்மியோட விளையாட்டு பொருளா வச்சு நீங்க விளையாடாதீங்க. வெற்றி, என்னடா சொல்ற? டேய், முகூர்த்த நேரம் முடிய போகுதுடா. சீக்கிரம் தாலியை கட்டு வெற்றி. எதுக்கு? நான் எதுக்கு தாலியை கட்டணும்? என்னடா ஆச்சு? என்ன சொல்ல வர நீ? கட்ட மாட்டேன்னு சொன்னதுக்கு எல்லாரும் ஷாக் ஆகுறீங்களே. ஏன்னு தெரிஞ்ச எல்லாரும் செத்தே போடுவீங்க. என்னதான் காரணம்?
இவ எவன் கூடயோ வாடுறதுக்கு நான் எதுக்கு தாலி கட்டணும்? ஏய் என்னடா என்னடா சொல்ற நீ? உண்மையை தான் நான் சொல்றேன். வெற்றி நீங்களும் அப்படி பேசுறீங்க? நான் செத்துருவேன் வெற்றி. நீ சாக மாட்டடி, என்னதான் சாகடிப்ப. இப்ப பண்ணியடி அதே மாதிரி. வெற்றி, நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பேசுறேன். டேய் நான் தண்ணில தவறி விடல. இவ திட்டம் போட்டு என்ன கொல்ல பாத்திருக்கா. அவளை பார்த்தாடா இப்படி பேசுற? இது கடவுளுக்கே அடுக்காதுடா. நான் இவளுக்கு தாலி கட்டாதான் அந்த கடவுளுக்கே அறுக்காது. தெரியாம அவ கழுத்துல இந்த தாலியை எடுத்துட்டோம். கட்டி விடுடான்னு கேட்டா நீ அவளை பத்தி தப்பு தப்பா பேசுறியேடா. நான் தப்பா பேசலமா, இவதான் தப்பா நடந்துகிட்டா. இவளோட தப்பான தொடர்புக்கு நான் தடையா இருந்தேன்னு இவ அந்த ரிஷியோட சேர்ந்து என்ன தீர்த்து கட்ட பார்த்தா. ரிஷிக்கும் அதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு? ரிஷிக்கும் இவளுக்கும் தொடர்பு இருக்கு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசின உன்னை இதே இடத்துல வெட்டி பொலி போட்டுருடா. என்ன உங்க யாருக்குமே எதுவுமே தெரியாதா? இவ திட்டம் போட்டது என்ன கொல்ல பார்த்தது உங்களுக்கு தெரியாம இருக்குமா? இவ அந்த ரிஷியோட ஊர் சுத்துறது உங்களுக்கு தெரியாதா? இவ இந்த வீட்டைய மறந்து அந்த ரிஷி வீடே கத்தின்னு கிடக்குறாளே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? தாலி கட்டாம இவங்க ஒன்னா வாடுறது உங்களுக்கு தெரியாதா? இப்படி அநியாயமா பேசாதடா, உன் நாக்கு அழுகிட போகுது. ஏமா ஏன்? தண்ணியில கடந்த என் உடம்பை அழுகாதப்ப எச்சில உருணைய நாக்க அழுக போகுது. ஓ, நீ இப்படி பேசுற பேச்சுக்கு தம்பின் கூட பார்க்க மாட்டேன். உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாதடா. சும்மா திட்டாதன. நான் கண்ணால பார்த்து காதால கேட்டு என்னங்க இவன்? தீர விசாரிச்சுட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா, பெருசா விசாரிச்சான். நான் இங்க வர்றதுக்கு முன்னால நான் அந்த ரிஷி வீட்டுக்கு போய் இவ அங்க குடும்பம் நடத்துற அழக பார்த்துட்டு வந்துதான் பேசுறேன். இவளுக்கு நான் தாலியை கட்டுவேனா? இவ என்ன தண்ணியில வச்சு கொல்லுவாளாம். நான் பொழைச்சு வந்துட்டா மறுபடியும் இவளுக்கு தாலியை கட்டணுமா? இன்னொரு தடவை இவ என்ன கொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? இவளுக்கு நீங்க அடுத்த தாலி அருந்து தாவி இருந்துட்டு போகட்டும். கட்டின இவன் கழுத்து அறுக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் சொல்லுங்க? நான் எங்கேயோ போய் எப்படியோ வாழ்ந்துக்கிறேன், ஆனா இவளோட மட்டும் நான் வாழவே மாட்டேன். வெளியே போடா. ஐயோ சம்பந்தி, போடான்னு சொல்றல. எதுக்கடா இங்க வந்த? நீ செத்தது செத்ததாக இருக்கட்டும். இங்க பார், நீ மறுபடியும் அவ கழுத்துல தாலி கட்டி அவ வாழணும்னு அவசியம் இல்ல. அவ விதவையாவே வாழ்ந்துட்டு போட்டுட்டா. நீ வருவேன்னு அவ பைத்தியக்காரி மாதிரி காத்திருந்ததுக்கு நீ பெரிய பரிசு கொடுத்துட்டடா. உன்னை பெத்ததுக்கு நாங்க தாண்டா பாழம் கிணத்துல விழுந்து சாகணும். டேய், சக்தி பண்ண கேவலத்தை நீ மிஞ்சிட்டடா. அவனுக்கு மூத்தவன்றத நீ நல்லா நிரூபிச்சிட்ட. லக்ஷ்மி கற்போட பலன் தான் நீ இவ்வளவு நாள் உயிரோட இருக்க. வந்துட்டு அவ கற்பையே நீ சந்தேகப்படுற பாரு. அவங்கிட்ட என்னமா பேச்சு? அவனை வெளியே போக சொல்லு, இல்லனா சக்தி வந்த இடத்துல ஒரு கொலை விழும். டேய், ஏன்டா எதுக்காகடா நீங்க வந்த? போய் தொலைடா. என்னை யாரு காப்பாத்துறது? இவளோட கற்பா என்ன காப்பாத்துறது? அப்ப என்ன கொன்னது யாரு? அதுக்கு பேர் என்ன? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. என்ன காப்பாத்துறது நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். போடா, போ. போடா. வெற்றி, லக்ஷ்மி பத்தி நீங்களே அப்படி பேசுறீங்க? இந்த உலகமே பேசினாலும் நீங்க பேச மாட்டீங்கன்னு உங்க மேல நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். அந்த நம்பிக்கையை தொலைச்சிட்டு இந்த உயிரை எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? போதும், நிறுத்துறா. கட்ட பொண்டாட்டியை விட்டுட்டு அடுத்தவன் பொண்டாட்டியோட சுத்துற நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? வெற்றி, போதும். லக்ஷ்மியை என்னோட தொடர்பு படுத்தி இனிமே பேசாதீங்க. லக்ஷ்மி மேல நான் வச்சிருந்த மரியாதையை விட உங்க மேல நான் வச்சிருக்கிற மரியாதை ரொம்ப அதிகம். ஒரு நிமிஷத்துல அதை நீங்க தரமட்டமாக்கிட்டீங்களே. லக்ஷ்மி மேல இப்படி ஒரு பழிய சுமத்துறது யாரு வெற்றி? நான் தான்.
நீங்க அம்புன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களை அனுப்புனது யாருன்னு தான் கேட்டேன். லக்ஷ்மி மேல நீங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். லக்ஷ்மி உங்க மேல உயிரே வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க அவங்களையும் அவங்க உங்களையும் தப்பா ஒரு வார்த்தை பேசி நான் பார்த்ததே கிடையாது. இப்ப நீங்க இப்படி பேசுறீங்கன்னா அது நீங்களா பேசல வெற்றி. உங்களை யாரோ பேச வச்சிருக்காங்க. நான் என்ன குழந்தையா? எனக்கு தெரியாதா? நீங்க இங்க வரதுக்கு முன்னால நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. யார் கூட நீங்க வந்தீங்கன்னு எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. நான் யார் கூட வந்தேன்னு உனக்கு தேவையில்ல. நீங்க மகதியோட வந்திருக்கீங்க. ஆமா, அதுக்கு என்ன? மகதிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவளை உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? எப்பவுமே பிடிக்காத ஒரு மகதிய திடீர்னு உங்களுக்கு பிடிச்சு போச்சு. நீங்க இப்படி பேசின இந்த கேவலமான பேச்ச அந்த மகதியை தவிர வேற யாருமே பேசி தொலைய மாட்டாங்க. அவ தான் உங்களை தயார்படுத்தி அனுப்பியிருக்கா. நான் இப்ப சொல்றேன், உங்களுக்கு மகதிக்கு தொடர்பு இருக்கு. கள்ள தொடர்பு. அதனாலதான் நீங்க இப்படி ஒரு படியை சுமத்துறீங்க. ஏய், முட்டாள் முட்டாள் மாதிரி பேசாத. கடப்பாவில இருந்து என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வச்சதே அவங்கதான். மகதியை பத்தி தப்பா பேசாத. உங்க வாயில இருந்து உண்மையை வர வைக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கும் மகதிக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னேன். மகதிக்கு உங்க குடும்பத்துக்கும் ஆகாது. அப்படி இருக்கிறப்ப அவ எதுக்கு உங்களை ஆந்திரா வரைக்கும் வந்து காப்பாத்தணும்? ஏன்னா நீங்க ஒரு முட்டாள் வெற்றி. ஒரு வேளை சோறு போட்டாலே அதுக்கு 9 நாளைக்கு வேலை செய்வீங்க. இப்ப உங்க உயிரை வேற காப்பாத்திட்டா மகதி என்ன சொன்னாலும் அதை நீங்க கேட்பீங்க. ஏன்னா உங்க நன்றி விசுவாசம் அப்படிப்பட்டது. லக்ஷ்மியை கேவலப்படுத்த அவளுக்கு நீங்க வேலை போயிட்டீங்க வெற்றி. மகதி எவ்வளவு மோசமானவன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஏன் வெற்றி, உங்களுக்கு அது தெரியாதா? அவ சொன்னதை உங்களால எப்படி நம்ப முடிஞ்சது? நீங்க இங்க இருந்தப்பவே எனக்கும் லக்ஷ்மிக்கு தொடர்பு இருக்குன்னு உங்க எல்லாரையுமே கிளப்பி விட்டவ மகதி. அதை நீங்க மறந்துட்டீங்களா? அப்பெல்லாம் அவ சொன்னது பொய்ன்னு சொல்லிட்டு இதை எப்படி உண்மை நம்புறீங்க? இதெல்லாம் நான் உங்க தப்புன்னு சொல்ல வரல வெற்றி. இது அவளோட புத்திசாலித்தனம்னு நான் சொல்றேன். அவ நம்மளோட வீக்னஸ் வச்சுதான் அவ விளையாடுவா. இன்னைக்கு அவ விளையாட்டுல நீங்க பகடக்காயா உருண்டு லக்ஷ்மிங்கிற ஒரு ராணியை வெட்ட பாக்குறீங்க. நான் சொன்ன எல்லா விஷயமுமே லக்ஷ்மிக்கு தெரியும். நீங்களா பேசலங்கிறதும் லக்ஷ்மிக்கு நல்லாவே தெரியும். நீங்களா பேசல, யாரோ சொல்லி கொடுத்துதான் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இப்ப ஏன் லக்ஷ்மி அமைதியா இருக்காங்கன்னு நீங்க கேக்குறீங்களா? நீங்க இப்படி பேசினதை அவங்களால தாங்கிக்க முடியாம தான் அப்படி நின்னுகிட்டு இருக்காங்க வெற்றி. நீங்க வந்தீங்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்குள்ள இப்படி பேசி எல்லாரையும் சாகடிச்சிட்டீங்களே வெற்றி. என் வீட்டுல வந்து பார்த்தேன்னு சொல்றீங்களே, லக்ஷ்மி என் வீட்டுக்கு வர்றது எதுக்குன்னு தெரியுமா? என் பொண்ணு ரித்திகாவுக்காக தான் இவங்க என் வீட்டுக்கே வராங்க. அம்மா இருந்தும் இல்லாத அவளை ஒரு தாயா இருந்து அவளை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு புனிதமான சேவையாவே இதை செய்யறாங்க வெற்றி. மகதிக்கு லக்ஷ்மியை எப்படியாவது அழிக்கணும். அவ இவங்களை அழிக்கிறதுக்காக அவ எவ்வளவு அவதாரம் வேணாலும் எடுக்க தயாரா இருக்கா. அது இவங்களுக்கும் தெரியும். ஒவ்வொன்னையும் லக்ஷ்மி எப்படி எதிர்கொள்றாங்கன்றதையும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன், உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து இப்படி பேச எப்படி வெற்றி உங்களுக்கு மனசு வந்துச்சு? போதும் ரிஷி, போதும். என் லக்ஷ்மியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தோம் நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் ராமா இல்ல, ஆனா அவ சீதை. நான் அவளை சந்தேகப்பட்டு அவளோட நான் இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை கேவலப்படுத்திட்டேன். எங்க அப்பா சொன்ன மாதிரி நான் செத்ததாவே இருக்கட்டும். எனக்கு நான் அடுத்தவங்க பேச்ச கேட்டு என் பொண்டாட்டிய சந்தேகப்பட்டனோ அன்னைக்கு நான் செத்துட்டேன்.
நான் அவளுக்கு தாலி கட்டுறதுக்கு அவளுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னேன். உண்மையிலேயே எனக்கு தான் எந்த தகுதியுமே இல்ல. இன்னும் சொல்ல போனா நான் வாழ்றதுக்கு இந்த உலகத்துல எனக்கு தகுதி இல்ல. நான் வந்ததை ஒரு கெட்ட கனவா நினைச்சு எல்லாரும் மறந்துருங்க. நான் செத்தது செத்ததாவே இருக்கட்டும். நான் வரேன். ஏய், வெற்றி! ஏய், என்னம்மா என்ன வார்த்தை சொல்லிட்டாவ? டேய், இல்லடா. என்னம்மா இல்ல, உன்னை நாங்க இழக்க மாட்டோம். என்ன வார்த்தை நான் சொல்லிட்டேன்? வந்த வழியே போறேன்னு சொல்லிட்டியடா. இது எப்படிடா என்னால தாங்க முடியும்? உன்னை இந்த குடும்பம் இழக்காதடா. உன்னை இந்த குடும்பம் இழக்காதடா. லக்ஷ்மி, உன் கூட வாழ்ந்த இவ்வளவு காலத்துல நான் என்னைக்கும் ஒரு சின்ன தப்பு கூட பண்ணதில்ல. இப்ப நம்ம வாழ்ந்த மொத்த காலத்துக்கும் சேர்த்து இவ்வளவு பெரிய தப்பா பண்ணிட்டேன். இதுக்கு பிராயச்சித்தமே இல்ல லக்ஷ்மி. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிற தகுதி கூட எனக்கு இல்ல. இந்த வீட்டை விட்டு போறேன்னு போற தகுதியும் எனக்கு இல்ல. எப்படி வந்தனோ அப்படியே நான் போயிடுறேன். இந்த வெற்றி செத்தது செத்ததாவே இருக்கட்டும். நீங்க வந்த மாதிரி போறதுக்காக நான் இவ்வளவு நாளும் காத்துட்டு இருந்தேன். நான் தப்பு பண்ணிட்டேன் லக்ஷ்மி. அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணிட்டு போங்க. என்ன? என் கழுத்துல இந்த தாலியை கட்டுங்க. கறந்த பால்ல ஒரு தூசு பட்டாலும் அது கலங்கி போயிடும். அதுல விஷத்தை கலந்தா முறிஞ்சுதான் போகும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க கறந்த பால் தான். அதனாலதான் நான் இவ்வளவு நாளும் உங்களை பொத்தி பொத்தி வச்சிருந்தேன். அதை பொறுக்காத கடவுள் என்கிட்ட இருந்து பிரிச்சு இப்படி பண்ணிட்டான். கட்டுங்க. அம்மா இந்தாங்க கேசரி எடுத்துக்கோங்க. செய்தி வரலையேடி. மா, லக்ஷ்மி செத்து போயிட்டாங்கிற செய்திக்காக நாமளும் எத்தனையோ தடவை காத்திருந்தாச்சு. ஆனா ஒரு தடவை கூட அந்த நியூஸ் வந்ததே இல்லை. அப்படியே வந்தாலும் அது ஏடா கூடமா ஏதாவது தப்பான செய்தியா தான் வந்துச்சு. ஏய், இது வரைக்கும் நம்ம அடியாளுங்க நம்பி ஏமாந்தோம். இப்ப நம்ம அனுப்பி இருக்கிறது அடி முட்டாள். அவனுக்கு அறிவை யூஸ் பண்ண தெரியாது. உணர்ச்சிக்கு கட்டுப்பட்டவன். உள்ள இருக்க அர்த்தத்தை அவனால கண்டுபிடிக்க முடியாது. அவன் மண்டையில நம்ம ஏத்தி விட்டது மட்டும் தாண்டி இருக்கும். வேலையை முடிக்காம அவன் எப்படியும் வீடு திரும்ப மாட்டான். அதுக்குள்ள கேசரி ஆறி போயிடுமா? ஏண்டி, சம்பவத்துக்கு தாண்டி கேசரி, கேசரிக்கு சம்பவம் இல்ல. அதான் சம்பவம் நடந்த மாதிரியே தெரியலையே. யாருக்காவது ஒருத்தருக்கு போன் பண்ணி கேட்கலாம்ல? ஏண்டி, உன் அவசரத்துக்கு நான் போன் பண்ண போய் போலீஸ் என்ன துரத்துறதுக்கா? அப்புறம் எப்படிதாம்மா லக்ஷ்மி செத்து போயிட்டாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது? நமக்கு தெரியணுங்கிற விஷயம்
எப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து சேரும்டி.